ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை பற்றி இப்போ கரண்ட்லி என்ன திங்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றதான் இந்த ரீடிங்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் போத் ஜெண்டர்ஸ்க்குமே வந்து பொருந்தும். ஓகே, உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது எதுவோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை நீங்கள் விட்டுடலாம். மற்றது மற்றவங்களுக்கு ரெசனேட் ஆகக்கூடியதாக வந்து இருக்கும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். அதுலேயும் முக்கியமாக வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தேன். இதை இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்னும் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பொறுத்து பார்க்குறப்போ நிறைய பேருக்குமே வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஒரு பிளாக்கேஜஸ் தான் வந்து ப்ராப்ளமாக வந்து இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக அந்த டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கரண்ட்லி உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணிகிட்ருக்காங்க? உங்கள் பர்சனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனோம் அப்படின்னா அவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சில பயம் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ உங்ககிட்டேருந்து மூவ் ஆன் ஆகி தான் இருப்பாங்க. உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. நீங்கள் 2 பேரும் டிஸ்டன்ஸ் ஆகி ரொம்ப நாள் வந்து பேசாமல் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ இப்போயும் வந்து உங்கள் பர்சனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நியூ லைஃப் பார்க்கலாம். நியூ லைஃப் பார்த்தாலுமே அந்த நபர்கள் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அகைன் நம்ம ஹர்ட் ஆகிடுவோமே அப்படின்ற பயமும் உங்கள் பர்சனுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்களால நிற்கவும் முடியல, மூவ் ஆன் ஆகவும் முடியாமல் தத்தளிச்சிட்ருக்குறாங்க. பட் இன்னும் என்னெல்லாம் வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு சில சப்போர்ட் பண்ணுற மாதிரி 3ஆம் நபர்கள் வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில இருக்க அந்த பாண்டை வந்து பிரித்து விட்டுருப்பாங்க. சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் 2 பேருமே வந்து ஏமாற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது யார் அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள். எஸ். ஸோ உங்கள் பர்சன் பண்ணியிருக்க ஒரு சில முட்டாள்தனமும் வந்து இங்கே வந்து அப்படியே வந்து ஷோ பண்ணுறாங்க. யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்து ஏதாவது ஸ்டெப் எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து அது வந்து தடைப்படுதான். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப வந்து காயப்படுறாங்களாம். இது ஏன் அப்படின்னா, அந்த 3ஆம் நபர்கள்கிட்டயே வந்து நான் இதை பண்ண போகிறேன், என் ரிலேஷன்ஷிப்பில் என் பர்சன் கிட்டே பேச போகிறேன், நான் இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்க போகிறேன், இது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட சொல்லி 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 அதுக்கப்புறம் வந்து உங்கள் பர்சன் வந்து ஸ்டெப் எடுக்கலான்னு நினைக்கிறப்போ அந்த தேர்ட் பர்சன் வந்து உங்கள் பர்சனை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீ இதை பண்ணு, இன்றைக்கி நீ அதை பண்ணு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஒரு ஆக்ஷனுமே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணமே வந்து அந்த பர்சனாக தான் வந்து இருப்பாங்க. இது வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பார்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. அண்ட் இன்னும் ஒரு சில நபர்களுக்கு தேர்ட் பார்ட்டி இல்லாத பர்சன், நீங்கள் 2 பேருமே வந்து பிரிஞ்சிருக்கிறீங்க, பட் தேர்ட் பார்ட்டி எதுவுமே இல்லை அப்படின்னா, ஸோ இந்த காதலை வந்து இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறப்போ வந்து இந்த இடத்துல வந்து காயப்படுறீங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து உங்கள் 2 பேர் ஃபேமிலியில் ஏதோ ஒருத்தருடைய சைடில் வந்து பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கும். யாரோ ஒருத்தருடைய ஃபேமிலி சைடு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும், ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் வந்து இருக்கிறீங்க. அதனால தான் உங்களால் ஒரு முன்னேற்றத்தை வந்து கொண்டு போக முடியலை.
அவங்களுடைய ஃபேமிலிக்காக, சொந்த ஃபேமிலிக்காக தன்னுடைய காதலை வந்து அவங்க வந்து விட்டு குடுக்குறதுக்காக, தியாகம் பண்ணுறதுக்காக வந்து தயாரா வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி எல்லாமே வந்து உங்க பெர்சனுக்கு வந்து இப்போ வந்து நடந்துட்டுருக்குது. ஸோ சுத்தி இருக்க நபர்கள் வந்து உங்க பெர்சன வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்குறாங்க. ஆனாலும் உங்களுடைய அந்த எமோஷன்ஸ், அந்த ஞாபகங்கள் இது எதுவுமே வந்து உங்கள் பர்சனால் துளியளவு கூட மறக்க முடியலையா? இன்னும் அதே காதலோட அப்படியே தான் வந்து வச்சிட்ருக்குறாங்க. உங்கள் மேலே எந்த ஒரு கோவமும் வந்து கிடையாது. அந்தளவுக்கு வந்து நேசிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்களால எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியலை அப்படின்றத ரொம்ப வருத்தமாக வந்து சொல்கிறாங்க. உங்களில் சில பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகி வந்துட்டுருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணுமா, சேரணுமா, ரீயூனியன் ஆகணுமா, என்ன விஷ் நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து நடக்க போகுது அப்படின்ற ஒரு யூனிவர்சல் சைனே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இதை வந்து இந்த மெஜிஷியன் கார்டு வந்து உங்களையும் சரி உங்கள் பர்சனையும் சரி 2 பேர் சைடில் யார் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது வந்து நடக்க போகுது. ஸோ யார் பண்ணாலும் சரி நீங்கள் நினச்ச விஷயம் வந்து நடக்க போகுது. ஓகே, உங்கள் பக்கம் வந்து பாசிட்டிவாக வந்து இருக்குது. உங்கள் மைண்டை வந்து நீங்கள் பாசிட்டிவாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே என்ன தேவை அப்படின்னா இந்த பிளாக்கேஜஸ், இந்த தடைகளை உடைச்சி உங்கள் பர்சன் வந்து வெளியில் வரணும். ஆனால் உங்ககிட்ட இருக்க அந்த காதல் வந்து இன்னும் மாறவே வந்து கிடையாது. இன்னும் உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா இந்த பிளாக்கேஜஸை உடைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்ல. ஸோ அதுதான் வந்து நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட வந்து கேட்கணும். என் பர்சனுக்கு ஒரு தெளிவை வந்து கொடுங்க, அப்போ தான் என் பர்சன் என்கிட்ட வந்து பேசுவார், திரும்ப நாங்கள் ரியூனியன் ஆக முடியும் அப்படின்றதையும் தெளிவாக யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது நல்லது. ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். உங்கள் பர்சன் உங்களை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அவங்கள உங்ககிட்டேருந்து தட்டி பறிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, என்ன ஒரு பிளாக் மேஜிக் என்ன பண்ணாலும் சரி, உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்க அந்த லவ், அட்ராக்ஷன், அந்த ஸ்பார்க் இது எதுவுமே வந்து கொஞ்சம் கூட வந்து மாறவே இல்லை. இன்னும் உங்கள் பர்சனுக்கு நியூ லைஃப்க்கு போகணும் அப்படின்ற ஒரு இதுவே வந்து கிடையாது. உங்கள் கூட ரியூனியன் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்க திரும்ப 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 வந்து யோசிச்சுட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த அந்த லவ் அண்ட் சப்போர்ட் வந்து அப்படி. இதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். எத்தனையோ ரீடிங்ஸ் வந்து பார்த்துருக்கேன், எத்தனையோ வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரியூனியன் ஆகணும் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். பட் ஏன் எனக்கு வந்து இன்னும் நடக்கலை, இன்னும் சீக்கிரம் நடக்கலை. நானும் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுறேன், எத்தனையோ பிரார்த்தனைகள் வந்து பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே எனக்கு கை கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்களா? ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உங்கள் பர்சன் சைடு வந்து சுச்சுவேஷன் வந்து சரியாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்றது இங்கே வந்து சொல்கிறாங்க. இது எப்போ சரியாகுமோ அப்போ தான் உங்கள் 2 பேர் சைடும் ஒரு நல்ல சுச்சுவேஷனாக இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ரியூனியன் நடக்கும் அப்படின்றதையும் இங்கே வந்து யூனிவர்சல் கைடன்ஸாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப உங்களை போட்டு நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம். இந்த செப்பரேஷன் வந்து பெர்மனெண்ட் கிடையாது, ஜஸ்ட் டெம்பரரி தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து 2 மந்த்ஸ் கூட வந்து ஆகலாம். உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். 2 மந்த்ஸ் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாக்கேஜஸ் வந்து ரிமூவ் ஆகணும். ஸோ அது மட்டும் தான் அங்கே வந்து மெயினு. அது வரைக்கும் நீங்கள் உங்கள் சைடுலேருந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து எடுக்க தேவையில்ல, இந்த மேனிஃபெஸ்டேஷனை தவிர. எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேணாம், ஜஸ்ட் சைலண்ட்டாக மட்டும் இருங்க. இந்த செப்பரேஷன் வந்து உங்கள் 2 பேருக்குமே வந்து இப்போ வந்து தேவை. ஏன்னா நீங்களும் சரி உங்கள் பர்சனும் சரி இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து ஹீல் ஆகலை. 2 பேருமே வந்து அந்த பாஸ்ட்டு தான் கேரி பண்ணிகிட்டே வந்து இருக்கிறீங்க. ஸோ ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்லேயே வந்து நீங்களும் கிடையாது, உங்கள் பர்சனும் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் எப்போ கரெக்டாக உங்கள் எனர்ஜி வந்து அலைன் பண்ணுறீங்களோ அப்போ தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுப்பாங்க. இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய ஜாப் அண்ட் ஃபினான்ஷியல் கெரியர்,
லவ் லைஃப், ரிலேஷன்ஷிப் எதுவானாலும் இருக்கலாம். உங்களுடைய மைண்ட் எப்போ கிளியராக இருக்கோ, தெளிவாக இருக்கோ, அப்போ தான் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து கொடுப்பாங்க. நீங்களே வந்து நெகட்டிவாக யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து முன்னேறவே முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாவ்! கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ், குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். உங்கள் பர்சன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க அண்ட் நீங்களும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க. உங்கள் 2 பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே எனர்ஜியில் தான் வந்து இருக்கு. நீங்களும் வந்து உங்களுடைய ஒர்க்கை பார்க்குறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஸோ அதே தான் வந்து உங்கள் பர்சன் வந்து பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போ கரண்ட்லி அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களால எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து எடுக்க முடியல அப்படின்றது தெரியும். உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்கள் பர்சன் அவங்களுடைய சைட்லேருந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலையே அப்படின்ற ஆத்திரம் வந்து உங்கள் சைடு இருக்குது. ஸோ எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படின்னா, என் மேலே அந்த பர்சனுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லையா, இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு என் பர்சனுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்களா? ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் உங்களை விட உங்கள் பர்சனுக்கு வந்து ரொம்ப வந்து நம்பிக்கை வந்து வச்சுருந்துருக்காங்க ஸ்டார்டிங்கில். அண்ட் இந்த செப்பரேஷன் நடக்கும் அப்படின்றது அவங்க கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் வந்து பிரிஞ்சுட்டீங்க. ஸோ இதுக்கப்புறமும் அவங்களால எந்த ஒரு இதுவும் எடுக்க முடியல அப்படின்றத நினச்சி வருத்தப்படுறாங்க. இந்த டைம் மாறணும் அப்படின்றதும் உங்கள் பர்சன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களை மாதிரி தான் உங்கள் பர்சனை வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் உங்களை விட அவங்க வந்து அதிகமாக காயப்பட்டிருக்கிறதும் இங்கே வந்து தெளிவாக வந்து தெரியுது. சைலண்ட். ஓகே. உங்கள் பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்களை வந்து வெளியில் சொல்லி வந்து அது வந்து பழிக்காமல் வந்து போயிருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்போ வந்து சீக்ரெட்டாக வந்து வச்சிட்ருக்குறாங்க. முன்னெல்லாம் பார்த்தோம்னா மற்றவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து நிறையா வந்து மறைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. யார்கிட்டையும் வந்து எதுவுமே வந்து சொல்கிறது கிடையாது. உங்கள் பர்சனுக்குள்ளேயே வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து கரெக்டான டைம் எப்போ வரும் அப்படின்றத பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, எந்த ஒரு ஆக்ஷன்னாலும் சரி, அதெல்லாம் அப்போ தான் வந்து எடுக்கணும். இப்போ என்ன பண்ணாலும் வந்து அது வந்து ஆப்போசிட்டாக தான் மாறும் அப்படின்றது உங்கள் பர்சனுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக வந்து இருக்கிறாங்க. சைலண்ட்டாக மூவ் பண்ணுறாங்க ஒரு சில நபர்கள். பேஜ் ஆஃப் ஒன்ஸ். உங்கள் பர்சன்கிட்ட இந்த கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறீங்களா? அது வந்து கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும் அப்படின்றத இங்கே வந்து சொல்கிறாங்க. இன்னும் இதுக்கு முன்னாடி பார்த்த ரீடிங்ஸ் எல்லாமே வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கு ஒரு பிளாக்கேஜஸ் வந்து இல்லாமல் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போது அகைன் வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இது வந்து அந்தந்த நாளுக்குரிய ஒரு எனர்ஜி ரீடிங் தான். ஓகே, இது வந்து எனர்ஜி வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அவங்களுடைய சொந்த வாழ்க்கையவே, தன்னுடைய ஆசையவே வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்காக நிறையா வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போயுமே வந்து அதான் வந்து நடந்திருக்கு. அவங்க நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு ஓகே இல்லை அப்படின்றதுக்காகவே வந்து உங்ககிட்ட வந்து வேணான்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து உங்களை எந்தளவுக்கு வந்து ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்கள் பர்சனுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 2 பேரும் சரி உண்மையாக தான் வந்து இருந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்திருக்கீங்க. அண்ட் ஆனால் அவங்களுடைய ஃபேமிலி பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபேமிலியை வந்து எங்கேயுமே விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து ஃபேமிலியை நேசிக்கிற ஒரு பர்சனாக வந்து இருப்பாங்க. உங்களை விட பெரிய நபர்களாக வந்து இருந்திருப்பாங்க. உங்களோட ஏஜ் வந்து கூட வந்து இருந்திருப்பாங்க. அண்ட் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. கேஸ்ட்டாக இருக்கலாம், ஏஜாக இருக்கலாம், ஸோ ரிலீஜனாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்கள் பர்சனுக்கு இப்போயும் என்ன அப்படின்னா, என் ஃபேமிலிக்காக நான் நிறைய விட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் ஏன் என்னுடைய ஃபேமிலி என்ன புரிஞ்சுக்காமல் இருக்காங்களே அப்படின்ற வருத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. அதே சமயம்
அவங்களுக்கு ஃபேமிலியும் வேணும், நீங்களும் வேணும் அப்படின்றத வந்து நினைக்கிறாங்க. பட் அதுக்கான சூழ்நிலைகள் வந்து இப்போ வரைக்கும் நடக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து உங்கள் பர்சன் இந்த சிச்சுவேஷன் மாறும் அப்படின்றதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க மனசில் அந்தளவுக்கு வந்து பாரம் வந்து இருக்குது. யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லி அழுகலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க யோசிச்சுருக்காங்க. பொதுவாகவே உங்கள் பர்சன் யார்கிட்டேயும் அவ்வளோ ஓப்பனாக வந்து பேச மாட்டாங்க. யார்கிட்டேயும் அவ்வளோ ஈஸியாக வந்து அட்டாச்மெண்ட் ஆக மாட்டாங்க. பட் உங்கள்கிட்ட வந்து அட்டாச்மெண்ட் ஆகியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அழுதுருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி அழுதுருக்காங்க. இப்போ சொல்லி அழுகக்கூட ஆள் இல்லாமல் வந்து இருக்கிறாங்க. எங்கே சொல்லி அழுதா அகைன் யாராவது வந்து நம்மளுடைய வீக்னஸ் வச்சு நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயமும் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனாலேயே நிறைய விஷயங்கள் அவங்களுடைய மனசுலே போட்டு அவங்க வச்சுக்கிறாங்க. எதுவுமே வந்து வெளியில் சொல்கிறதே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக சீக்ரெட்டிவாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் சொல்கிற இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நீங்கள் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்கிற டெக்னிக்ஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணுற அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, உங்கள் பர்சன் யார்கிட்டையும் சொல்லாமல் வந்து சைலண்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற இன்னொரு சீக்ரெட்டிவ் மெசேஜ் வந்து இங்கே வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒரு 48 டேஸ் சேலஞ்ச் மாதிரி தான் நம்ம வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். இந்த 48 டேஸ் சேலஞ்சில் வந்து ஒரு மேஜிக், ஒரு மிராக்கிள் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, இன்னும் நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து அந்த மேனிஃபெஸ்டேஷனை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வந்து தப்பே வந்து கிடையாது. ஏன்னா இந்த நபர்கள் வந்து நான் பார்க்கும்போது சோல்மேட் கனெக்ஷன் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ சோல்மேட் ஆர் ட்வின் ஃப்ளேமாக வந்து இருக்கலாம். அண்ட் உங்களுடைய பர்சனை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தப்பே வந்து கிடையாது. தாராளமாக வந்து பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா உங்கள் பர்சன் உங்கள்கிட்டேருந்து பிரிஞ்சு போகிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இது பிரிக்கிறது வந்து தேர்ட் பார்ட்டி இல்லைன்னா அவங்களுடைய ஃபேமிலி. ஸோ அப்படின்றப்போ உங்களுடைய காதலை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த விஷயத்த வந்து நீங்கள் தைரியமாக வந்து எடுத்து பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் பர்சன் தான் தேவை. அப்போ நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இப்போ உங்கள் பர்சன் இந்தளவுக்கு வந்து உடஞ்சிருக்காங்க, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல, ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே வேணாம். ஏன்னா உங்களுடைய பர்சனுடைய எனர்ஜியை மாற்றுறது உங்களால் வந்து முடியும். உங்கள் எனர்ஜி எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் உங்கள் பர்சனுடைய எனர்ஜி வந்து இருக்க போகுது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் 2 பேரும் ட்வின் ஃப்ளேம் ஆர் சோல்மேட் கனெக்ஷன்னு. ஸோ உங்களோட எனர்ஜி மாதிரி தான் அப்படியே ஐடென்டிக்கலாக வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருங்கன்னு. ஸோ கமெண்ட்டில் ஐ எம் இன் பாசிட்டிவ் எனர்ஜி 555 அப்படின்றது கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜியை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் மெசேஜ். person what think about you. ஒன்று கேட்டால் ரெண்டாக வந்து விழுகுது. சரி, ஓகே. உங்கள் பர்சன் வந்து உங்கள் கிட்டேருந்து விலகும்போது நிறையா அவங்க தான் வந்து பேசி உங்ககிட்டேருந்து சண்டை போட்டு வந்து விலகி போயிருந்துருப்பாங்க. ஸோ அவங்களா தான் உங்ககிட்ட வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசி விலகியிருப்பாங்க. நம்ம பேசிக்க வேணாம், விலகிக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அதிகமாக உங்களை மாதிரி உங்கள் பர்சனை வந்து அதிகமாக வந்து அழுதுருக்காங்க. அழுது இப்போ எவ்வளவோ வந்து சேஞ்ச் ஆகியிருக்கிறாங்க, அதாவது ஹீல் ஆகியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்கள் பர்சனோடைய எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, உயிரோடு இருந்தும் உயிர் இல்லாத ஒரு பணமாக அந்த மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க. சுத்தமாக அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது எந்த ஒரு தெளிர்ச்சியுமே வந்து இருக்காது. சிலர் வந்து அவங்களோட ஃபேஸை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த ஒரு தெளிர்ச்சியும் தான் செய்கிற வேலையில் எந்த ஒரு இதுலேயும் நிதானம் இல்லாமல் தான் உங்கள் பர்சன் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து டிஸ்டர்ப்ட் ஆகியிருக்காங்க. உங்களை நினச்சி நிறைய நேரங்கள் அவங்க தூங்காமல் இருந்து அந்த நாளே வந்து அவங்களுக்கு ரொம்பவே டல்லாக வந்து போயிருந்திருக்கும். அண்டு உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணது எதுவுமே வந்து அவங்களால மறக்க முடியாத ஒரு நினைவுன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் உங்கள் பர்சன் வந்து கேரி பண்ணிகிட்ருக்குறாங்க. இவ்வளோ ஆசைப்பட்டு இவ்வளோ லவ் பண்ண ஒரு பர்சனை நம்மளால் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து மீட்டெடுத்து கொண்டு வர முடியலை அப்படின்னு யோசித்து இப்போ வரைக்கும் உங்கள் பர்சனுக்கு அவங்களுடைய மனசில் அது வந்து ரணமாக போட்டு அறுத்துட்ருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷன் மாற்றணும் அப்படின்னா
நான் சொல்லிக் கொடுத்த இந்த மேனிஃபெஸ்டேஷனை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ இதோடைய டிவைன் மெசேஜும் வந்து இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம். Purified through your throat chakra. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேர் வந்து உங்கள் பர்சன் இன்னும் வந்து திட்டிகிட்டே இருக்கீங்கன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய த்ரோட் சக்ரா வந்து நீங்கள் வந்து சரி பண்ணணும். அது எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத நான் கமெண்ட்டில் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ அதை வந்து பார்த்து நீங்கள் அதை வந்து பண்ணுங்கள். அண்டு உங்களுடைய பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணணும். உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட வரும்போது அகைன் ஒரு ரீகன்சிலேஷன் வந்து நடக்கும்போது இந்த பாஸ்ட் பற்றின பிரச்சனைகளை வந்து உள்ளே வந்து இழுத்து கொண்டு வரக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் உங்கள் பக்கம் இருக்க அந்த மிஸ்டேக்ஸும் வந்து மாற்றணும். ஒரு ரீபர்த் நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய மிஸ்டேக்ஸை வந்து மாற்றணும். அண்ட் உங்கள் வாயில் இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து பழிக்கக்கூடியதாக வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பாசிட்டிவாக தான் வந்து திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக தான் வந்து பேசணும். அதுக்கு உங்களுடைய த்ரோட் சக்கரை வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து ப்யூரிஃபை பண்ணுங்கள். கொஞ்சம் நாளாகவே வந்து இதுன்னு இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்னு இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாகவே வந்து பேசிகிட்ருக்குறீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி அழுதுட்டுருக்குறீங்க. ஸோ அதனாலே நீங்கள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளேயே வந்து போயிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு த்ரோட் சக்ரா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. Embracing a fresh start. ஓகே, இதான் நான் சொன்னேன் இல்லையா, இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணலை அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். முழு ஹோப்போடு வந்து பண்ணுங்கள். அண்ட் ஸோ இங்கே இன்னொரு அடிஷ்னலாக ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நியூ ப்ரொபோசல் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் ரொம்ப வந்து மனசு உடஞ்சி போயிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த டைம் வந்து இன்னொரு ப்ரொபோசல் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஓகே பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போன இந்த பர்சன் வந்து அகைன் உங்ககிட்ட வந்து வருவாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தட் கார்மிக் சைக்கிள் வந்து இப்போ வந்து சுற்றிட்டுருக்குது. ஸோ உங்கள் பக்கம் லக் இருக்கும்போது உங்கள் சைடு வந்து அது வந்து நின்றோம். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இடையில நிறைய பர்சன் வந்து வந்துட்டு போவாங்க. யாரையும் வந்து நம்பிடாதீங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட தான் வந்து சேர போகிறாங்க. அதுக்கிடையில் எந்த ஒரு பர்சனும் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க, நோன்னு சொல்லிடுங்க. அது ஃபேமிலி சைட் பார்க்குற அந்த மேரேஜ் ப்ரொபோசலாக கூட இருக்கலாம். ஸோ இது எதுக்குமே வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் பர்சன் நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஸோ இன்னொரு பர்சன் வந்து இடையில வந்து உள்ளே நுழையிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்போ உங்களுடைய அந்த டைரக்ஷனே வந்து மாறிடும். Choose the right path. The law of karma. ஓகே,
ஸோ உங்களுக்கான சரியான பாதை எது அப்படின்றது உங்களுக்கு தான் வந்து தெரியும். இந்த பர்சனை சூஸ் பண்ண கரெக்டாக இருக்குமா, இல்லை அந்த பர்சனை சூஸ் பண்ண கரெக்டாக இருக்குமா அப்படின்றத தெளிவாக யோசிச்சு நீங்கள் தான் வந்து முடிவு பண்ண போகிறீங்க. ஏன்னா இந்த டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து இப்போ வந்து நடக்க போகுது. ஸோ இந்த டைமில் யார் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் ஜோனாக இருப்பாங்க, உண்மையாக எந்த பர்சன் வந்து உங்களுடைய பர்சன் அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய உள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்சனை வந்து கைவிட்டுறாதீங்க, கெட்டியாக வந்து பிடிச்சிக்கோங்க. அண்ட் இந்த டைமில் இன்னும் நிறைய நபர்கள் வந்து உங்ககிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகலாம், பேசலாம். ஸோ இது எதுக்குமே வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அதான் நான் வந்து சொல்கிறேன். அண்டு ஒரு சில கார்மிக் சுச்சுவேஷனும் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும். ஒரு சில நபர்கள்கிட்ட நீங்கள் பேச வேண்டியதாக வந்து இருக்கும். ஸோ ஓகே. அண்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அண்டு யார்கிட்டையும் லூஸ் டாக்ஸ் விட்டுறாதீங்க. ஓப்பனாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றியும் சரி, உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் பற்றியும் சரி, அந்த 3ஆம் நபர்கள் இப்போ வருவாங்கன்னு சொன்னேன்ல, ஸோ அவங்கக்கிட்ட எதுவுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமில் வந்து கொண்டு போய் விட்டுரும். இப்போ புதுசாக யாரும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வந்து தள்ளி இருக்கிறதே வந்து நல்லது. அண்டு இப்போ நீங்கள் ஒரு ரியலைசேஷனுக்கு வந்திருக்கீங்க இல்லையா, ஸோ ஒரு சேஞ்ச் நடக்கணும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். இப்போ நீங்கள் பண்ணுற இந்த முயற்சி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பலன் கிடைக்க போகுது. 100% இந்த ரீடிங் பார்த்துட்ருக்க 100% எல்லாருக்குமே வந்து அப்படியே வந்து பொருந்தக்கூடியதாக வந்து இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி தான் வந்து உங்களுக்கு வந்து பலன் கொடுக்க போகுது. ஸோ தொடர்ந்து உங்களுடைய இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய த்ரோட் சக்ரா வந்து நீங்கள் வந்து சரி பண்ணுங்கள். உங்களுடைய மிஸ்டேக்ஸை வந்து சரி பண்ணுங்கள். இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே. எந்த மாதிரியான ரீடிங் வேணும் அப்படின்றதையும் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். ஓகே. இதான் உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுச்சு அப்படின்னா ஐ மீன் பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நல்லா ரீடிங் வேணும், இந்த மாதிரியான கைடன்ஸ் வேணும் அண்ட் டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ரீடிங்கில் பார்க்கலாம்.